வணக்கம். நான் மதுரையிலிருந்து சாரதா பேசுகிறேன். சமீபத்தில் வந்து கேஸுக்காக கேஒய்சி புக் பண்ணணும் அப்படின்னு நிறைய பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கேஸ் கம்பெனியும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க. நேற்று வந்து நான் பாரத் கேஸ் கம்பெனியில் போய் இந்த மாதிரி விவரம் சொல்லுங்கள், ஏற்கனவே பதிஞ்சிருந்தவங்க பதிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாங்க சார், ஏற்கனவே பதிஞ்சிருந்தால் பதிய வேண்டாம், புதுசாக பதிகிறவங்க பதியணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே பதிஞ்சிருந்தவங்களோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம பில்லில் வந்து கடைசியில் இந்த பில்லு கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த பில்லில் கடைசியில் என்ன அப்படின்னா எல்பிஜி ஐடி நம்பர் இருக்கும், நம்ம நம்பரு. அதுக்கு கீழே வந்து பயோ அப்படின்னு கொடுத்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. பயோ அப்படின்னு கொடுத்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருந்தா நீங்கள் வந்து ஏற்கனவே பதிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதை வீட்டில் இருந்தே அந்த பில்லை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். கம்பெனிக்கு போய் அலைய வேண்டியதில்லை, திருப்பி டவுன்லோடு பண்ணி அதை வந்து ஃபுல்லப் பண்ண தேவையில்லை. அதுலேயே வந்து பயோவில் ஒய் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட கேஸ் கம்பெனிக்கு போய் அதை பதியணும். இதில் என்ன அப்படின்னா, இது வந்து பாரத் கேஸ் கம்பெனிக்காக இந்த பயோ எண்ணு, பயோ ஒய் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. மற்ற கேஸ் கம்பெனிக்காரங்க இண்டேன் இதெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க, கோடு வேர்டு அப்படிங்கிறது தெரியல. இது வந்து மதுரையில் இருக்கிற நம்ம பாரத் கேஸோடைய சீக்ரெட் கோடாக இருக்குது. நீங்கள் ஜென்ரலாகவே இதை எடுத்து பார்த்துக்கோங்க மதுரையில் இருக்கிறவங்க. இதில் மற்ற கம்பெனிலேயும் இதே மெத்தட் இருந்ததுன்னா நீங்கள் போக தேவையில்லை. அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு போய் நீங்கள் தாராளமாக பதிஞ்சுக்கலாம். இதுக்காக அலைய வேண்டாம். நன்றி.